உக்காந்துருக்கிறோம், எல்லாம் வந்து போட்டா பிடிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா எந்த சேனலையும் எங்களை நாங்க பார்க்கலையே, வயிறா எரியுது. பொதுமக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல இல்ல. நாங்க உங்க வீட்டு குப்பைங்கெல்லாம் தானே நாங்க எடுக்கிறோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். புள்ள குட்டிங்களெல்லாம் விட்டுட்டு இப்ப எங்க வாய்ப்புல வந்து போட்டுட்டீங்களே. எங்களை ஏன் இப்படி நடுத்தரில் விட்டீங்க? நிரந்தர பண்ணி தானே கேட்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்கள் நிரந்தரம் பண்ணுங்க. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம், அதுக்கு எங்களுக்கு நிரந்தரம் பண்ணு தானே கேட்குறோம். 31ஆம் தேதிக்கு நாங்கள் வேலை செஞ்சோம். 1ஆம் தேதி நீங்கள் வேலையே இல்லை, காலண்டரை போய் சேருங்க. அவங்க எப்படி நாய் மாதிரி கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி எங்களே நாய் மாதிரி கூப்பிட்றீங்க சார். நீங்கள் அதில் போய் சேருங்க, போங்க. நாங்கள் பாத்ரூம் போக முடியாத, கக்கூசுக்கு போக முடியாத, வயிறெல்லாம் அடி வயிறெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த சூட்டில் பத்துன்னு கிடக்குறாயா, இங்கே பத்துன்னு உருண்டு கிடக்குறாயா. துணி இல்லாமல் ஒன்றும் இல்லை. கட்டின புடவையே அப்படியே விடிச்சிட்டு அந்த புடவையே போத்திக்கின்னு பத்துன்னு இருக்காயா. கொஞ்சமான மனசாட்சின்றதே கிடையாது அவனுக்கெல்லாம். இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் எங்கள் போராட்டம் விட போகிறது கிடையாது. எங்கள் தீர்வு எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், எங்கள் வேலை எங்கள் நிரந்தரம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் விடுறதா இல்லை. இங்கேயே தான் உட்காந்துருப்போம். எத்தனை நாள் ஆனாலும் ஐயா, நாங்கள் 6 நாளாக இங்கே உக்காந்துருக்குறோம். நீங்கள் எதுவுமே ஒரு இது சொல்லாமல் நீங்கள் பண்ணி நிற்கிறீங்க. எங்களுக்கு எதனா பதில் சொல்ல. இந்த வெயிலில் 6 நாள் உக்காந்தா பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது தெரியுமா? எங்களுக்கு அடி வயிறெல்லாம் வலிக்குது ஐயா. பாத்ரூமே போக முடியல எங்களால் தெரியுமா? வயிறு வலிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஒன்றுக்கு. எங்கள் கஷ்டத்தை யார்கிட்டயா நாங்கள் சொல்லுவோம்? 6 நாளாக சம்பளம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் புள்ள குட்டிங்கெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கேட்குறாங்க ஐயா கருணை உள்ளத்தோட. ஏம்மா இங்கே உக்காந்துக்கிறீங்க, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனைன்ட்டு. முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கு தெரியலையா இது நாங்கள் படுற வேதனை, பொம்பளைங்க ஆம்பளைங்க படுற வேதனை? ஐயா முதல்வர் அமைச்சர் அவர்களே, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் சொல்லுங்கள். நீங்களே இந்த மாதிரி வெயிலில் 15 நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுனுக்கிறோமே, குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே பட்டுன்னு இருக்கிறோம். ஐயா உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா? கொஞ்சம் வாங்க வந்து எங்களை வந்து பாருங்கள். இங்கே குழந்தை குட்டியோட வந்து இங்கே பட்னி பசியமாக நாங்கள் ரோட்டில் தெரு ரோட்டில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ வேலை வெட்டி இல்லாத 15 நாளாக நாங்கள் வேலைக்கு கூட போகாதீங்க இருக்கிறோம். எங்களுக்கு பர்மிட் ஆர்டர் கொடுத்துருங்க ஐயா. நீங்கள் சொன்ன வாக்கு தானே ஐயா, நாங்கள் அதையே நினச்சிக்கின்னு இருந்தோம். நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்ததும் பர்மிட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அதை நம்பி தானே நாங்கள் 15 வருஷமாக இருக்கிறோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15-18 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு என்ன தான் ஒரு முடிவு சொல்லுங்கள் ஐயா. இப்படியே எங்களை இப்படி விட்டுருவீங்களா? நாங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டோம். நாங்கள் சாகிற வரைக்கும் இங்கே தான் உண்ணாவிரதம் இருப்போம். நாங்கள் ஓட்டு போட்டு வர வச்சோம். நீங்கள் சொன்னீங்க, நம்பிக்கை குத்திங்க. நான் வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் நிரந்தர பண்ணி ஆக்குறேன்னு சொன்னீங்க. நாங்கள் நம்பி இருந்தோம், அண்ணா பண்ணுவாருன்னு நம்பி இருந்தோம். நீங்கள் இந்தமாரி பண்ணிட்டீங்கல்ல. தாத்தா இருந்திருந்தா விட்டு இருப்பாரா? கலைஞர் தாத்தா அவர் உயிர் போவ 5 நிமிஷத்துக்காச்சுன்னா இந்த ஆர்டர் போட்டுட்டு தான் அவர் போயிருப்பார். எங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பார். அவர் திடீர்னு போயிட்டார். ஆனால் கஷ்டம்தான் எங்களுக்கு, அவர் போனது கஷ்டம்தான். நீங்களே இந்தமாரி கை விட்டால் நாங்கள் யார்கிட்ட போய் முறை சொல்கிறது சொல்லுங்க? எவ்வளோ வர்தா பொயில், கொக்கி பொயில், லிவர் பொயில், கொரோனாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சொல்லுங்க ஐயா. நீங்களே இந்தமாரி பண்ணுறீங்களா ஐயா? நாங்கள் யாருக்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறது? கொஞ்சம் மனசு இறங்குங்க ஐயா. நாங்கள் பாத்ரூம் போக முடியாத, கக்கூசுக்கு போக முடியாத, வயிறெல்லாம் அடி வயிறெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த சூட்டில் பத்துன்னு கிடக்குறாயா, இங்கே பத்துன்னு உருண்டு கிடக்குறாயா. துணி இல்லாமல் ஒன்றும் இல்லை. கட்டின புடவையே அப்படியே விடிச்சிட்டு அந்த புடவையே போத்திக்கின்னு பத்துன்னு இருக்காயா. கொஞ்சமான மனசாட்சின்றதே கிடையாது அவனுக்கெல்லாம். கொசு வேறையா பிடுங்குதையா எங்களை. கொசு பிடுங்கினாலும் பரவாயில்லையா, நீங்களே எங்களை பிடுங்க தள்ளுறீங்களையா.
ஒரு பொட்டு தூக்கல என் பொம்பளைங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இந்த சூட்டில் உக்காந்து இந்த நைட்டோ பொகலுமா இங்கே கிடக்கிறமே புள்ள கூட்டி எல்லாம் விட்டு வந்து சம்பளம் போய் 6 நாள் சம்பளமும் போய் இதெல்லாம் நியாயமாயா நீங்கள் பண்ணுறது இதெல்லாம். இப்போ இன்னும் எங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம். இப்போ எங்களுக்கு ஜுரம் அடிக்குது. இப்போ செத்தாலும் இங்கேயே செத்து போயிடுவோம். இன்னும் நீங்கள் எங்களை எதுவுமே பண்ணல, நாங்கள் ஏதாவது பண்ணிக்கின்னு செத்துருவோம். இங்கே எங்களுக்கு ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். எங்களுக்கு ஒன்று பர்மிட் பண்ணுங்க, இல்லை நிரந்தர பணியே ஆக்கணும். ஏதாவது 2 செய்யுங்க. நாங்கள்லாம் வந்து இனிமேல் வெயிலில் வந்து எங்கள் பாவத்தை நீங்கள் ஏற்றுக்காதீங்க ஐயா. நீங்கள் சொன்ன வாக்கை எங்களை நிறைவேற்றி வைங்க. எல்லாருக்கும் புருஷனால கைவிட்டப்பட்டவங்க நிறைய பேர், அவங்கவுங்க பிள்ளைங்க ஊனம் இருக்குது, ஒன்று கண்ணு தெரியாத இருக்குது. இதை நம்பி தான் நாங்கள் 10 ரூபாய் எடுத்துன்னு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தைங்கள பார்க்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, வாடகை கட்டுறது. இந்தமாரி இருந்தால் நடுத்தருவில் உக்கார எங்கள் பிளாட்பாரத்துலேயே இதே போல் உக்காந்து இருப்போம். நீங்கள் என்றைக்கு நல்ல வாக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். இல்லைன்னா எங்கள் உயிர் போகிற மட்டும் இங்கே தான் இருப்போம். திடீர்னு இந்த கான்ட்ராக்டில் எங்களை தள்ளிட்டீங்க. 23,000 வாங்கிட்டு இருந்தோம். இந்த 23,000ல் பசங்க படிப்புக்கோசம் பேங்க் புக்கு அடமானம் வச்சு பணம் வாங்கியிருந்தோம். இப்போ அதில் மாதம் வந்து 23,000ல் 15,000 கடன் கொடுப்போம். ஏன்னா பசங்க படிப்புக்கு வாங்கியிருந்தோம். இப்போ திடீர்னு கான்ட்ராக்டில் போய் 15,000 ஆகிட்டா கடன் எப்படி கொடுப்போம்? வீட்டு வாடகை எப்படி கட்டுவோம்? பசங்களுக்கு செலவுக்குண்ணா எங்களுக்கு வந்து முக்கால்வாசி இங்கே வந்து புருஷனுங்களே இல்லை, எல்லாம் விடோ தான். நாங்கள் பாதி பேர் விதவிங்க தான். புருஷன் கஷ்டம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சம்பாதிச்சு தான் என் பசங்களை ரன் பண்ணுறோம், படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லாத இதுமாரி பண்ணிட்டா இவ்வளோ கஷ்டம். 15 வருஷமாக கஷ்டப்பட்டோம் சார். இப்போ விட்ட இந்த கான்ட்ராக்டு எங்களை அப்போவே இது பண்ணியிருந்தா இன்சூரன்ஸு அப்புறம் அந்த பிஎஃப் இதெல்லாம் பிடிக்கணும்னு சொல்கிறாங்களே, அந்த காசு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் இல்லைங்களா? அதை வச்சு எங்களுக்கு ஒரு கடன் தீர்த்து இருப்போம்ல. ஒவ்வொண்டி வீட்டு வாடகை கட்டணும், 8,000 7,000 எல்லாம். எவ்வளோ பொம்பளைங்க புருஷன் கிடையாது. பாதி பேருக்கு இப்போ இந்த வேலைக்கு வந்து புருஷன் புள்ள குட்டிங்கெல்லாம் ஜொரத்தில் இருந்தால் கூட நாங்கள் விட்டுட்டு இந்த வேலைக்கு ஓடியாருவோம். ஒவ்வொண்டி பிள்ளைங்கள வாரி கொத்துக்கிறாங்க, புருஷனை வாரி கொத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட புருஷனுக்கு ஜுரம், லிவர்லாம் போயிடுச்சு, லீவு போடாத வந்துச்சு, புருஷனை கொல்ல கொத்துச்சு. எதை நம்பி? இந்த வேலையை நம்பி தான். இப்போ எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் போனால் சாப்பாடு தான் போடுவாங்க, காசு கிட்ட யார் தருவாங்க? நாங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த வேலையை நம்பி தானே இருக்கிறோம். பிள்ளைங்களை விட்டுட்டு தான் இங்கே உக்காந்து கிடக்குறோம். குழந்தைங்க சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு தெரியல. அக்கம் பக்கங்கிட்ட சொல்லிட்டு வரோம், குழந்தைங்கள பார்த்துங்கன்ட்டு. இன்னைக்கெல்லாம் இங்கே உக்காந்துக்கிறோம், அந்த குழந்தைங்கள விட்டுட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கலாம்ல. இப்படி உக்காந்துருக்குறோம், எல்லாம் வந்து போட்டா பிடிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் எந்த சேனலையும் எங்களை நாங்கள் பார்க்கலையே. வயிறாக எறியுது. பொதுமக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. நாங்கள் உங்கள் வீட்டு குப்பைங்கெல்லாம் தானே நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பிள்ளை குட்டிங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ எங்கள் வாய்ப்புலேயே வந்து போட்டுட்டீங்களே, நாங்கள் எங்கே போகிறது? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. 6 நாளாக உட்காந்து இருக்கிறோம். 6 நாளாக ஒருத்தர் கூட எங்களை வந்து எட்டி பார்க்கல. அப்போ எங்கள் பொழப்புக்கிட்டே அது ஆதரவு சொல்லுங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இவங்க பணக்காரங்க கிடையாது, பணக்காரங்களும் பெரிய பெரிய செல்வந்தரவங்க கிடையாது. இவங்க தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி தலித் சார்ந்தவர்கள். ஆனால் இந்த மக்கள் 6 நாளாக இந்த வெயிலுக்கும் இரவு நேரத்தில் கொசு கடிக்கும் ஏன் இருக்காங்க? அவங்க உழைப்பு 15 வருஷம் 10 வருஷம் உழைஞ்சிருக்காங்க. மாண்புக்கு முதலமைச்சர் ஐயாவை வந்து நிரந்தரம் பண்ணுறேன்னாரு. ஆனால் அவங்க நிரந்தரம் பண்ணாமல், நான் ஆட்சி வந்தோடனே அவங்க முதல்ல கையெழுத்து போடுறேன் நிரந்தரம் பண்ணுறேன்னாரு. நிரந்தரம் பண்ண முடியாமல் இந்த வெயிலுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கான அரசுன்றாங்க. பெண்கள் தான் இங்கே இருக்கிறாங்க ஆண்களோட ஜாஸ்தியாக. இவ்வளோ வருஷம் 15 வருஷமாக கஷ்டப்பட்டோம். இந்த 15 வருஷமாக எங்களுக்கு அப்போ கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தா ஒரு 8 லட்சம் 10 லட்சம் ரூபா வந்திருக்கோம் இல்லையா? அது என் பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்புக்கு ஆயிருக்கும் இல்லையா? 2 லட்ச ரூபாய் கடன் இது எனக்கு. இப்போ 2 லட்ச ரூபாய் எனக்கு யார் கொடுப்பா? இந்த மாதம் வட்டி கொடுத்துட்டான், அடுத்த மாதம் கடங்காரன் எனக்கு காரி முய்ய மாட்டானா? எப்படி கடன் கொடுக்குறது? அண்ணன் தம்பிங்க சோறு தான் போடுவாங்க, காசு கொடுப்பாங்களா? எங்கள் வாழ்வாதாரத்துக்கு எப்படி? என் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? இத்தனை வருஷம் நாங்கள் பரமிட்டோம், அவன் நட்பு அசில் தானே வேலைக்கு வரும். எங்களை ஏன் இப்படி நடுத்தரில் விட்டீங்க? நிரந்தர பண்ணி தானே கேட்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்கள் நிரந்தரம் பண்ணுங்க. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம், அதுக்கு எங்களுக்கு நிரந்தரம் பண்ணு தானே கேட்குறோம். நாங்கள் வேற என்ன கேட்குறோம்? எங்கள் உரிமையை நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறோம். கொடுத்தா மாதிரி கொடுத்து லபுக்குன்னு பிடிங்கிட்டீங்களா எங்ககிட்டேருந்து?
31ஆம் தேதிக்கு நாங்கள் வேலை செஞ்சோம். 1ஆம் தேதி நீங்கள் வேலையே இல்லை காலன்ற போய் சேருங்க. அவங்க எப்படி நாய் மாதிரி கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி எங்களே நாய் மாதிரி கூப்பிட்றீங்க சார். நீங்கள் அதில் போய் சேருங்க போங்க, இல்லை நிற்காதீங்க போங்க. நன்மையில் தரோம், நன்மையில் இருக்குதுன்னு அவங்களுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் வாங்குறீங்க? உங்களுக்கே தெரியும் இதில் எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்க, தூயார் பணியாளங்க எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்க நல்லாவே உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து யாரையோ பார்க்க போகிறீங்க, ஆனால் இந்த எஸ்சி ஜனங்களை பார்க்க வர மாட்டிங்களா? எதனால் அந்த மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் பெரியார் கொள்கை நாங்கன்றீங்க. அம்பேத்கர் பெரியார் என்ன சொன்னார்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை மேலே கொண்டு வந்து அழகு பார்க்கணுன்னாங்க. ஆனால் எங்களை நீங்கள் ப்ரைவேட்டேஷனுக்கு மாற்றினீங்கன்னா அதோடு எங்கள் உழைப்பு சுரண்டோம். கடைசி வரைக்கும் நாங்கள் ப்ரைவேட்டேஷன் இருந்துட்டோன்னா எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிடும். நீங்கள் நிரந்தரம் பண்ணிங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். இனிமேல் நீங்கள் தேவையில்லை, நீங்கள் லோல் பட்டது போதும், நீங்கள் போய் ஓரமாக போய் கான்ட்ராக்ட்லேயே போய் சேருங்கண்ணா. அப்போ இத்தனை வருஷம் நாங்கள் செஞ்சதுக்கு இப்போ வந்தவங்களுக்கு இதுவே இல்லாத வித்தியாசமே இல்லாத ஆயிடுச்சாயா? எங்களுக்கு நீங்கள் கோரிக்கை கொடுங்க, எங்கள் நல்லது பண்ணுங்க. இருக்கிற மக்களுங்களுக்கு 8000 பேர் இங்கே உக்காந்து இருக்கிறோம். இந்த மக்களுங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது பண்ணுங்க. தயவு கூர்ந்து சொல்கிறேன், நீங்கள் உடனே செவி சாய்க்கணும். நீங்கள் செவி சாய்க்க மாட்டோம், உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் என்ன புரட்சி பண்ண முடியும் சொன்னீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. நாங்கள் வேணாம் நீங்கள் படிங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்த வாட்டி கல்லூரி மாணவர்கள் வந்துட்டாங்கன்னா ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி ஆகிடும். அதனால் தயவு செய்து சொல்கிறோம், இது எங்கள் உழைப்பு. நீங்கள் நிரந்தரத்துக்கான உடன்பாடு பரிந்துரை ஏதாவது செஞ்சு உடனே இவங்களை நிரந்தரம் பண்ணி கலைச்சிருங்க. அதுதான் உங்கள் ஆட்சிக்கு அழகு, திராவிட மாடல் ஆட்சிக்கு அழகு. இத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டோமே, இன்னமும் கஷ்டப்படுவோமா? இன்னமும் கான்ட்ராக்டில் செய்யணுமா நாங்கள் வேலை? சொல்லுங்க. நாங்கள் இந்த வர்தா புயல், இந்த கெஜா புயல், அதேமாரி கொரோனாவில் வண்டி கூட கிடையாது, நடந்தே வேலைக்கு போவோம். நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள கூட தொட மாட்டோம், நோய் தாக்கல் ஆக போகுதுன்னு. அக்கம் பக்கம்லாம் குடிக்க கூட எங்களுக்கு தண்ணி தர மாட்டாங்க. கொரோனா டைமில் நாங்கள் பாட்டில் பேக்கில் தண்ணி சாப்பிடணும், எங்களை தொட்டு பேச கூட பயப்படுவாங்க. குப்பை எப்படி கொடுப்பாங்க கவரில், அதை நாங்கள் கையில் வாங்குவோம். ஒரு கேவலமான ஜென்மமாக எங்களை பார்த்தாங்க. நாங்கள் அதை கூட அலைச்சல் படலை, ஏன்னா எங்களுக்கு வேலை முக்கியம், எங்களுக்கு பசங்க முக்கியம், எங்கள் படிப்புக்குன்னு. இங்கே தான் உக்காந்துருக்கணுமா? எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் இங்கே தான் இருப்போம். நாங்கள் இங்கே எங்கள் வாழ்வா சாவு எதுவாக இருந்தாலும் இங்கேயே போனோம். ஏன்னா எங்களுக்குன்னு ஒருத்தர் வந்து கூட எங்களை பார்க்கல. நம்பிக்கையாக சொன்னார், ஆச்சரியம் வந்தால் ஃபஸ்ட்டு கையெழுத்து உங்களுக்கு தான் வாங்கினார். ஐயோ செய்வார், சொன்னால் செய்கிறவருன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாலும் எங்கே போய் பிள்ளையா மண்ணை போட்டாங்களே. நாங்கள் யாருக்கிட்ட போய் கேட்குறது? இது வரைக்கும் ஒருத்தராவது எங்களை பார்க்குறாங்களா? வெயிலையும் மழையில் வந்தப்போ கூட இந்த பட்டை கட்டிக்கின்னு தான் நாங்கள் உக்காந்துருந்தோம். யாராவது எங்களை வந்து கண்டுக்கினாங்களா? இது வரைக்கும் வரலையே ஒருத்தர் கூட. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் எங்கள் போராட்டம் விட போகிறது கிடையாது. எங்கள் தீர்வு எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், எங்கள் வேலை எங்கள் நிரந்தரம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் விடுறதா இல்லை. இங்கேயே தான் உட்காந்துருப்போம். எத்தனை நாள் ஆனாலும் இங்கே தான் இருப்போம், இந்த இடத்துல தான் இருப்போம். ஐயா பார்க்க வந்தாங்க, இந்த விஜய் ஆளுங்க வந்தாங்க, அதிமுக ஜெயக்குமார் அண்ணன் வந்தார். விஜய் ஆளுங்க தினையும் சாப்பாடு போட்டுனுக்கிறாங்க. ஒரு ஆள் கூட வரல, திமுக ஆளுங்க ஒரு ஆள் கூட வரல. எல்லாம் இந்த அதிமுக கட்சிக்காரங்களும் நம்ம இது விஜய் கட்சிக்காரங்க தான் தினையும் வந்து சாப்பாடு போடுறாங்க. ஆம்சாங்க அவங்க ஒய்ஃப் கூட வந்து பார்த்தாங்க, அந்த அம்மா கூட சாப்பாடு போட்டாங்க. ஆம்சாங்க அவங்க அம்மா ஒய்ஃப் கூட வந்து சாப்பாடு போட்டாங்க. வேறு யாருமே அவங்க ஒரு ஆள் கூட எங்களை வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல.